வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த ஓட்ஸை வச்சு நம்ம குயிக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 பீன்ஸு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை, ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு கப்பு. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனால் நான் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது, பல்ஸ் மோடில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். என்னதான் சாப் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பொடியாக வராது, அதுக்காக தான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் இந்த ஒரு கப் ஓட்ஸை கொட்டிக்கலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குறைன்னு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கூட ஒரு உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், காண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா காய்கறியில் உள்ள கொஞ்சம் ஈரப்பசையும் உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பசையுமே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அதில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு 1 கப் ஓட்ஸுக்கு 8 வந்துச்சு. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்ததில் இது நம்ம தட்டினதை வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ திருப்பிக்கலாம். இந்த பக்கம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.